மகாநதி 3 ஆண்டுகள், ஒரு நதி, ஒரு குடும்பம், பல உயிர்கள். சாதாரண நாளில் தொடங்கிய கதை 3 ஆண்டுகளில் 1000 உணர்வுகளாய் மாறியது. திரையில் ஓடிய காட்சிகள் மட்டுமல்ல, ரசிகர்களின் வாழ்க்கையிலும் நிழலாய் வந்த ஒரு உணர்வு. அதுதான் மகாநதி. இந்த நதியின் மையத்தில் நின்றவன் விஜய். அமைதியாய் பேசினாலும் அநியாயம் வந்தால் புயலாய் மாறும் துணிச்சல். தனக்குள் வலியை தனக்குள் பூட்டி நியாயத்தை வெளியில் காட்டிய ஒரு உண்மையான ஹீரோ. துணிச்சலுக்கு பாசத்தின் சக்தியாய் நின்றாள் காவேரி. வீட்டின் பொறுப்பையும் உறவுகளின் சுமையையும் மௌனமாக சுமந்தவள். அவளின் கண்ணீரில் கூட நம்பிக்கை மறந்ததில்லை. இந்த குடும்பத்தின் வேராய் நின்றவர்கள் அந்த 2 பாட்டிமார்கள். அவர்களின் அனுபவ வார்த்தைகள் சண்டையிலும் சரியான பாதை காட்டின. அவர்களோடு அன்பின் நிழலாய் நின்ற ஒரே ஒரு தாத்தா உறவுகளுக்குள் நியாய குரலாய் இருந்தார். வீட்டின் ஓரங்களில் சத்தமும் சலசலப்பும் சேர்ந்தவர்கள் சித்தி மற்றும் சித்தப்பா. சண்டை வந்தாலும் சம்பந்தம் உடையாத உறவுகள். அவர்களால் தான் இந்த வீடு உயிரோடு இருந்தது. காவேரியின் உலகத்தை முழுமையாக்கியவர்கள் அவளின் சகோதரிகள் கங்கா, யமுனா, நர்மதா. ஒருவர் துணிச்சல், ஒருவர் பொறுமை, ஒருவர் பாசம். 3 குணங்கள், ஒரே குடும்ப இதயம். இந்த நதியின் ஓட்டத்தை மாறச் செய்ய நினைத்தவன் பசுபதி. கோபமும் கபடமும் அவனது அடையாளமானாலும் அவனால்தான் உண்மை இன்னும் வலுவானது. எதிர்ப்பு இல்லை என்றால் வீரத்தின் மதிப்பு தெரியுமா? விஜயின் நியாயம், காவேரியின் பாசம், பாட்டி தாத்தாவின் ஆசீர்வாதம், சித்தி சித்தப்பாவின் உறவு, சகோதரிகளின் அன்பு, பசுபதியின் சதி, இதெல்லாம் சேர்ந்ததே மகாநதி. 3 ஆண்டுகள் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ரசிகர்களின் பொறுமை, பாசம், ஆதரவு. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தோடு நடந்து வந்த ஒரு பயணம். கதை இன்னும் முடிவல்ல. நதி போல திருப்பங்களோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். மகாநதி ஒரு சீரியல் அல்ல, ஒரு குடும்பம், ஒரு உணர்வு. 3 ஆண்டுகள் அல்ல, என்றென்றும் ஓடும் ஒரு நதி. இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்த அனைத்து ரசிகர்களுக்கும் இதயபூர்வமான நன்றி.